எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வார் பாடல்ல சென்னியோங்கு பதிகத்தில் 8வது பாட்டு. பாட்டு சொல்றேன், கேட்டுக்கோ. இது ஆக்சுவலா இந்த பாட்டில் தான் பகவான் நம்ம மனசுக்குள்ள உட்கார்றார். பெரியாழ்வார் மனசுக்குள்ள உட்கார்றாரு. அதை சொல்றாரு, இங்க அழகா சொல்றாரு பாருங்க. அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நோய்தாக வைத்து என் மனந்தன் உள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரா. நினைந்தனுள்ளே என்று நெக்கு கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே. இது பாட்டு. அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐய நோய்தாக வைத்து எந்தன் மனதினுள்ளே வாழச் செய்தாய் எம்பிரா. நினைந்திருந்த நெஞ்சுள்ளே நின்று நெக்கு கண்டு அசும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன், கேட்டுக்கோ. அனந்தன் பாலும், அனந்தன்றது அனந்தாழ்வான், ஆதிசேஷன். அனந்தன் பாலும் கருடன் பாலும் இதுல கருடன் பாலும்ன்றது கருடாழ்வார சொல்ற. அனந்தன் பாலும் கருடன் பாலும் அவங்க ரெண்டு பேர்ல மேலேயும் ஐது நொய்தாக வைத்து. ஐதுன்னா குறைவா, நொய்துன்னாலும் குறைவாதான். நொய்துன்றதை எப்படி சொல்லணும்னா, நொய்துன்றது ரொம்ப சிம்பிளா சொல்றோம் இல்லையா, சாதாரணமா. ஒன்று பார்த்து யாராவது ஒருத்தர் எப்பயோ ஒருத்தரை பார்த்தவங்களை பார்த்தோம்னா என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேட்குறமே, அப்போ நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி சாதாரணமா. அதைத்தான் இங்க சொல்றார். ஐது நொய்தாக வைத்துன்னா அதுதான். ஐது நொய்தாக வச்சுன்னா ஐதுன்றது கம்மியா, நொய்தாகன்றது அதை விட கம்மியா, ரொம்ப அதான். அந்த மாதிரி ரொம்ப அத்தியல் பண்ணுவாங்க. சான்ஸ்கிரிட்ல பார்த்தீங்கன்னா அத்தியல் பண்ணுவாங்க. அத்தியல் பண்ணா ரொம்ப அல்ப காரியம்வாங்க, சின்ன காரியம், மிக குறைவா வைக்கிறது தான். அதான் இது பெரிய வாசான் பிள்ளை சொல்லியிருக்காரு. இந்த இது அன்பு குறைவா, நொய்துன்றது ரொம்ப கம்மியா, அத்தியல்பம். அது மாதிரி நம்ம அந்த ஐது நொய்தாக வைத்து, அந்த மாதிரி வச்சு ஐது நொய்தாக வைத்து எந்தன் மனந்தன் உள்ளே, என்னோட மனசுக்குள்ள, என்னோட மனசுன்றது பெரியாழ்வார் மனசு சொல்ற. என்னோட மனசுக்குள்ள சொல்றாரு, எந்தன் மனதினுள்ளே வந்து வந்து வைகி, வைகின்னா உட்காந்துக்கிறது, அதாவது ஸ்ட்ராங்கா ஸ்திரப்படுத்திக்கிறது, ஸ்திரமா உட்காந்துக்கிறதுன்றாங்க பாருங்க. அதுதான் வைகி வாழச் செய்தாய் எம்பிரான். என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக்கினேன். பெருமாள் மனசுல உட்காந்துருக்காருன்னா அதை விட என்ன வேணும் வாழ்க்கையில, அதுதான் சொல்றாருங்க. என்னோட வாழ்க்கையை முழுசாக்கிக்க அப்படின்றார். இதுல பெருமாள் இது சொல்லும்போது பெரியாழ்வார் என்ன சொல்றார், கருடாழ்வாரையும் இப்ப ஆதிசேஷனையும் கருடாழ்வாரையும் சாதாரண பாசம் வச்சுட்டு எங்கிட்ட ஓடி என் மனசுல உட்காந்துட்டேன்னு சொல்றாரு இல்லையா. அதுக்கு என்ன வியாக்கியானம் என்ன சொல்றாருன்னா, பெரியாழ்வார் சொல்றதா பெரிய வாச்சான் பிள்ளை சொல்ற வியாக்கியானம் அது. அவர் சொன்ன வியாக்கியானத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தாய் பலவீனமா இருக்கிற குழந்தைகிட்ட பாசம் அதிகமா இருக்கும். எந்த அம்மாவை எடுத்துங்க, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை கொஞ்சம் மக்கா இருந்ததுன்னா அந்த குழந்தை மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கும் அம்மாவுக்கு. அப்பா அந்த குழந்தைய கண்டிச்சு அதை எப்படியாவது தேத்தணுன்றதை பார்ப்பாரு, அதெல்லாம் வேற. ஆனா அம்மாவுக்கு பாசம்னா அந்த குழந்தைகிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மென்டலி ரிட்டையர்ட் பசங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட பாரு, இந்த பையன் எப்படி பண்றது பாரு அப்படின்னு நம்ம அம்மா அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவா அந்த பிள்ளைய பார்த்து. அந்த பிள்ளை அந்த வயசுக்கு அந்த பிள்ளை பண்றது அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி பெரியாழ்வார ரொம்ப பலவீனமான ஒரு குழந்தையா நினைச்சு பெருமாள் பெரியாழ்வார் மேல அதிக அன்பு செலுத்தி அவர் மனசுல உட்கார்ந்து தராங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு அந்த இடத்துல. எல்லாம் இதெல்லாம் ரொம்ப அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதனால கருடனும் ஆதிசேஷனும் அவளுக்கெல்லாம் அறிவு திறமை ஜாஸ்தி, அவள்லாம் நித்திய சூரிகள். அவள் எப்படி வேணாலும் இருந்துப்பா. ஆனா இந்த பெரியாழ்வார் எப்படி இருப்பார்,
பெரியாழ்வாரை வந்து நம்ம காப்பாற்றணும். பெரியாழ்வாருக்கு நம்ம அன்பு செலுத்த வேண்டாமா? அது பெரியாழ்வார் பாவம் இல்லையா? அந்த மாதிரி வந்து பெரியாழ்வார் மனசில் உட்காந்துட்டு தான் பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். பெரியாழ்வார் பாட்டில் அவர் சொல்லியிருக்காருன்னா பெரியாழ்வார்கிட்ட பெருமாள் வந்துன்னா அதுதான். ஏன்னா இவா 2 பேரையும் குறைச்சிடக்கூடாது. கருடாழ்வாரையும் அந்த ஆழ்வாரையும் அதுதான் சொல்கிறாரு. மறந்துள்ளே எந்தன் மனதினுள்ளே வாழச் செய்தாய் எம்பிதா வந்து மனதிலுள்ள வந்து வைகின்னா ஸ்திரமாக உட்காந்துட்டு வாழச் செய்தாய் எம்பிதா, என்னோட வாழ்க்கையை வந்து பூர்த்தியாக செய்தவனே, என்னோட வாழ்க்கைக்கு பேருதவி செய்தவனே. எம்பெருமான்னா பேருதவி செய்தவனேன்னு அர்த்தம். வைகின்னா வந்து மனசுக்குள்ள ஸ்திரமாக உட்காந்துக்கிறது. நினைந்த நெந்தன் நெஞ்சில் உள்ளே, இதை நான் நினைச்சேன் மனசுல. நினைந்த நெந்தன் நெஞ்சில் உள்ளே, என்னோட மனசுல இதை நினைக்கும் போது நின்று நெக்குன்றது என்னன்னா கழுத்து விட்டு இருக்குன்னு பாருங்க. சொல்றதே நம்ம சொல்லுவா தெரியுமா, இது வரைக்கும் தொண்டை வரைக்கும் இருக்கா உனக்கு அப்படின்னுவா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்டை வரைக்கும் அடைச்சுன்னு இருக்கும், வெளியில வராது அப்படியே. அதுதான் நெக்குன்றது வந்து தொண்டை வரைக்கும் அடைச்சுட்டு இருக்கான். இலகிறதுக்கு ரெடியா இருக்கு. யாராவது ஏதாவது கேட்டா வந்துடும் வெளியில. அந்த மாதிரி அதான் நின்று நெக்கு தொண்டை வரைக்கும் இலகி கண்கள் அசும்பொழுகன்றது வந்து என்னன்னா, அசும்புன்னா சான்ஸ்கிரிட்ல அஸ்ரு பிளஸ் அம்பு, அசுரம்புன்னா கண்ணீர்னு அர்த்தம் ஒண்ணு. அசும்புன்றதுக்கு உங்களுக்கு என்னன்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு. சும்புனா பாரம், அசும்னா பாரம் குறையிறது. இந்த இடத்துல நம்ம அதுதான். ஏன்னா பின்னாடி வந்து சிரமம் தீர்ந்தேன்னு சொல்றாரு, அவரோட கஷ்டம் தீர்ந்ததுன்றார். அவரோட கஷ்டம் பாரம் இறங்கிருது இல்லையா? அதனால நம்ம கண்ணீர்னு எடுத்துக்கிறது அதுவும் தப்பு இல்லை. ஆனால் பாரம்ன்ற எடுத்துக்கிறது தான் ஓரளவு சரியா இருக்கும். அவரோட அந்த பாரம் குறைய நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக, பாரம் குறைய கண்கள் அப்பாடா என்னோட இது குறைஞ்சுத போயிட்டு என்னோட மனசுல அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்றா பாருங்க. அது மாதிரி பெருமாள் வந்து உட்கார்ந்த உடனே இவரோட உடம்புல இருக்கிற அந்த பாரம் குறையிறான். இவரோட மனசுல நினைக்கிறாராம், பெருமாள் வந்து நம்ம மனசுல உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறாராம். நினைச்ச உடனே இவரோட இது பாரம் குறையிறதான். அதுதான் சொல்றேன், கண்கள் அசும்பு ஒழுக. அசும்புன்றது கண்ணீர் சொன்னேன், பாரம் சொன்னேன். ஒழுக அது வந்து குறையிறதான், அப்படியே குறைஞ்சு போயிட்டே இருக்கான். ஒழுகன்றது வந்து கண்ணீர் தான் ஒழுகிறது. பாரம்னா ஒழுகிறதுன்னா பாரம் வந்து வழியறதுன்னு அர்த்தம். நிரம்பி கீழே வழியறது இல்லையா, அது பாரம் வழியறது. அது மாதிரி அழுக அசும்பொழுக நினைந்திருந்து நினைச்ச உடனே அது மாதிரி ஆச்சான். அதை நினைச்சாராம் பெருமாள் வந்து நம்ம மனசுல வந்து பெருமாள் உட்காந்துருக்காரு, நம்ம மனசுல பெருமாள் வந்திருக்காரு அப்படின்னு அதை நினைச்ச உடனே இவரோட கஷ்டமெல்லாம் போயிட்டு தான் மனசு விட்டு சிரமந்தீர்ந்தேன். அதுதான் கண்கள் அசும்பொழுகிறது. கண்கள் அசும்பொழுகிறது அது பாரம் இறங்குறது. நெக்கு கண்கள் கழுத்து தொண்டை வரைக்கும் இந்த பாரம் பெருமாள் வந்து மனசுல உட்கார்ந்த உடனே அந்த பாரம் இறங்குறதான். அதை நினைச்ச உடனே மனசுல இருக்க அந்த பாரம் எல்லாம் குறையிறதான். இந்த நேமின்றது வந்து சக்கரம் பார்த்துக்கோ. நேமின்னா சக்கரம். நேமி நெடியவனே, சக்கரத்தை கையில் கொண்ட நெடியவனேன்றது மிக உயர்ந்த இடத்துல இருப்பவனே. நெடியவனேன்றது உயரமானவன் அர்த்தம். ஆனா இது என்னன்னா இந்த இடத்துல நம்ம உயரமானவன் எடுத்துக்கோ, உயரங்குள்ளன்னு எடுத்துக்கூடாது. மிக உயர்ந்த நிலையில் இருப்பவனே, அதுக்காக நெடியவனேன்ற. அதுதான் அந்த பாட்டோடது. என்னோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷனையும் கருடனையும் விட்டுட்டு என் மனசுக்குள்ள அங்கே கடல்ல இதில் விட்டுட்டு மோட்சத்தில் விட்டு இது வைகுண்டத்தில் விட்டுட்டு என் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க நீ. அதை உட்காந்துட்டு என்ன நீ உட்கார்ந்ததுனால நான் எனக்கு வாழ்க்கையில முழுமை கிடைச்சிது. அதை நான் மனசில் நினைக்கிறேன் பத்தியா, நீ வந்து என் மனசுல உட்காந்துருக்கியன்னு. அதை நினைக்கும் போதே எனக்கு வந்து நீ வந்து ஒரு பலவீனமான குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நீ மனசுல. அதுதான் உங்களுக்கு அதுல பிரான்றாங்க பாரு. பிரான்றது சமயத்துல பேருதவி செய்வதற்கு தான் பிரான்னு. எனக்கு சரியான நேரத்தில் என்னோட வாழ்க்கையில வந்து எனக்கு உதவி செஞ்சு என்னை கரையேற்றி விடுறதுக்காக வந்து என் மனசுல உட்காந்துருக்கியே. அதை நான் நினைச்ச உடனேயே என் கண்ணில் நீர் ஒழுகிறது, என்னோட மனசுல இருக்க பாரம்லாம் குறையிறது, கழுத்து வரைக்கும் முட்டின்றது, என்னோட பாவங்கள்லாம் போய் என்னோட பாரமெல்லாம் அப்பா பெருமாள் வந்துட்டாரு இனிமே அவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு அதை நினைக்கிறோம் பத்தியா. அந்த பாரமெல்லாம் குறையும் போது உன்னை நினைச்ச உடனே எனக்கு என்னோட கஷ்டமெல்லாம் பறந்து போச்சு. அந்த பாரம் குறைஞ்சி என்னோட சிரமமெல்லாம் தீர்ந்து போச்சு, என்னோட மன கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு. சக்கரத்தை கையிலுடைய மிக உயர்ந்த நிலையில் இருப்பவனே அப்படின்னு பெருமாளை பார்த்து பெரியாழ்வார் சொல்றத பெருமாளை பார்த்து பெரியாழ்வார் சொல்ற பாடுறார். இந்த பெரிய வியாக்கியானோட வியாக்கியானம் ரொம்ப அழகு. 2 வியாக்கியானம் கொடுத்துருக்காரு. இதில் ஒன்று வந்து
இந்த செவல குழந்தைக்கு வந்து அம்மா வந்து அதிக பரிவு காட்டுற மாதிரி பெரியாள் வேற செவல குழந்தை ஆக்குறாரு. ஏன்னா மற்ற கருவாழ்வாரையும் ஆதிசேஷனையும் விட்டுட்டு வர்றாருன்னா வெறுமை ஒன்றும் விட்டு வரல. அவளெல்லாம் ஒன்று அவளை வீக் ஆக்கிட்டு அவளோட பெரியாழ்வார் ஒஸ்தின்ற மாதிரி வரல. அது இன்னொரு இடத்துல வரும் அந்த மாதிரி ஒஸ்தின்றது. ஆனால் இந்த இடத்துல வந்து அதை சொல்லலை. ஒஸ்தி அதனால விட்டு வந்துட்டேன், அவளை தவிக்க விட்டு உங்ககிட்ட வந்துட்டேன்றது சொல்லலை. அதைத்தான் பெரியாழ்வார் வந்து அதைத்தான் பெரிய வச்சான் பிள்ளை என்ன சொல்லியிருக்கார் ரொம்ப அழகா. உங்ககிட்ட வந்து சேர்றதுனால எது குழந்தைகள்ல 4 குழந்தைகள்ல எது செவல குழந்தையா வீக்கா இருக்கோ அதுக்கிட்ட அதிக பாசம் செலுத்துற அம்மாவை போல பெருமாள் வந்து உன் மனசுல என் மனசுல உட்காந்துட்டார் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றதா பெரியவா சாம்பிள்ளை சொல்றாரு. எவ்வளவு அழகான ஒரு இது பாருங்க. அதே மாதிரி எனக்கு அசும்பொழுக சிரமம் தீர்ந்து என்னுடைய கண்ணில் வந்து அந்த கண்ணீர் ஒழுக, அதே மாதிரி என் பாரம் குறைய, கழுத்து வரைக்கும் நிற்க அந்த பாரம் அப்பா பெருமாள் வந்து மனசுல உட்காந்துருக்கா. இனிமேல் நம்ம கவலை இல்லைன்னு குறையிறது பார்த்தீங்களா, அதுதான் சொல்றேன். பெருமாள் வந்து உட்காந்துருக்க அந்த பாரம் குறைய, அசும்பு அந்த கண்ணீர் வழிய நினைந்து இந்த ஒன்று நினைச்ச உடனே கண்ணில் தண்ணி வருது. என் உடம்புல இருந்த அந்த கஷ்டமெல்லாம் போயிடுது, என் மனசுல இந்த பாரம்லாம் இறங்கிடுது. சக்கரத்தை உடைய மிக உயர்ந்த நிலையில் இருப்பவனே அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்றதா பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.